தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமாய் திறந்து கொள்ளப்பட்ட அன்பு பரிசுத்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஒரு மிகப்பெரிய கிருபையினால் நாம் மறுபடியும் ஒன்றாய் சேர்ந்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கவும், அவரை துதிக்கவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு நன்றி சொல்லவும் இப்பேற்பட்ட ஒரு தருணத்துக்காக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு என்ன பாடத்தை பார்க்க போகிறோம் பார்க்கும்போது, முக்கியமாக தீர்க்க தரிசனங்களை பேஸ் பண்ணி நம்ம பாடத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஏற்கனவே பிஸ்னஸ் மீட்டிங்கில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ இந்த வாரம் முதல் கொண்டு அநேக பாடங்கள் நம்ம சப்ஜெக்ட் தீர்க்க தரிசன பேஸில் தான் நமக்கு பாடங்கள் இருக்கும். அதாவது தீர்க்க தரிசன சம்மந்தப்பட்ட பாடங்கள் தான் அதிகமாக நமக்கு இருக்கும் சௌரசூரிகள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாற்றம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை மாற்றம் பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பேதுரு அவருடைய வாழ்ந்த நாட்களில் ஒரு முக்கியமான வார்த்தையை பதிவு செய்கிறார். அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் நமக்கு இருக்குது என்ற வார்த்தை அவர் சொல்லும்போதே, அவருடைய காலத்தில் இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்படலை. பட் கிட்டத்தட்ட 16 புத்தகம் இருந்துச்சு ஏற்கனவே. பட் இப்போ நம்முடைய காலத்தில் பார்க்கும்போது 17 புத்தகங்கள் கொண்ட வேதாகமத்தில் தீர்க்கதரிசன புத்தகம் இருக்குது. ஏசாயா முதல் கொண்டு மல்கியா வரைக்குமே. அதே போல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நமக்கு தீர்க்கதரிசன புத்தகம் இருக்குது. நடந்துட்டுருக்கிற அனைத்து சம்பவங்களும் எந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசன ஒரு பார்வை இருக்குது. அதாவது வேதத்தை நம்ம வாசிக்கும் போது, பேசிக் கிளாஸில் கூட நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, அநேக சத்தியத்தை நம்ம பேசிக்கில் கேட்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் டேட் குரோனாலஜி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது காலக்கணக்கு என்ற விஷயம் பார்க்கும்போது 1335 நாட்கள் காத்திருந்து சிறகவன் பாக்கியவன் என்ற வார்த்தை, 1260 நாள் பார்க்கும்போது அது அந்த ஸ்திரீயானவர் வனாந்திரத்துக்கு ஓடிப்பன் என்ற வார்த்தை, ஒரு காலமும் காலங்கள் அரை காலமும் அந்த ஒரு அந்திகிறிஸ்து காலம்ன்றது நம்ம பார்த்துருப்போம். இப்படி டேட்ஸ் வைஸ் எல்லாம் நம்ம பைபிளில் பார்க்கும்போது எந்த காலத்தில் இருக்கும் என்ற விஷயத்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்குமே எத்தனையோ பைபிள் ஸ்காலர்ஸ் இருந்தால் கூட அந்த டேட்ஸை இது வரைக்குமே யாருமே மென்ஷன் பண்ணதா கிடையாது. அப்படி மென்ஷன் பண்ணாலும் அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. பட் அந்த ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் அந்த திருவுக்கோள் எப்படி கண்டுபிடிச்சோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்பது நமக்கு 2வது வால்யூமில் தான் அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் நேரடியாக இருந்தால் கூட அதோடைய விளக்கங்கள் 2வது வால்யூமில் பிரதர் ரொம்ப தெளிவாக 70 வாரம் என்ற கிளாஸ் பேசும்போது 70 வாரம் கிளாஸ் கூட நம்ம பேசிக்கில் கேட்டிருக்கிறோம். ஆனால் அது பிரதர் ரிசல்ட் பிரதர் 7ஆம் தூதனாக இருக்கும்போது அந்த அவருடைய ஊழியத்தை அவர் செய்யும்போது எழுதப்பட்டதான் சத்தியம். அதாவது இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் என்ற ஒரு சத்தியத்தை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண போகும்போது 7ஆம் தூதனுடைய வெளிச்சம் நமக்கு அதிகமாக அவர் எழுதப்பட்ட சத்தியத்தின் வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. எங்கேருந்து எடுத்திருக்காரு அவருன்னு பார்க்கும்போது, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் ஆராய்ந்து வாசிங்க என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த வசனத்தை எடுத்து ராத்திரி பகல் ஆராய்ச்சி செய்து அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் 6 வால்யூமை தொகுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்குறார். அந்த 6 வால்யூமை தான் நமக்கு இந்தியாலேயோ மற்ற இடங்கள்ல யாராவது பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கூட அங்கிருந்தா யாராவது எடுத்து சொல்லி கொடுத்துருப்பான். பட் வேற யாருமே இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு பைபிள் ஸ்காலர் இருந்தால் கூட ஒரு ரேன்சம் கூட அவங்களால பேச முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா ரகசியம் அந்த வால்யூமில் தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் பிரியமான சகோதரர்கள். அதனால ஒரு மிகப்பெரிய கிருபையினால இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் படிச்சது போல 1874 அப்புறம் கர்த்தர் 2ஆம் வரைக்கும் வந்துட்டார் என்ற நம்பிக்கையோட வாழக்கூடிய பாக்கியவான்கள் இங்க பூமியில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய சத்தியம் உலகத்தை நம்ம கெட்டுக்கொண்டதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசிக் கிளாஸ்ல கேட்ட அத்தனை சத்தியம் யார் கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் கொடுத்தது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரா இருக்கக்கூடிய அவர் கரத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையும் சகலத்தையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஓட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வரைக்கும் சத்தியம் சேர்ந்திருக்குது. ஆனா இப்ப என்ன கேள்வினா, நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் உண்மையா என்று பார்க்கும்போது அநேக சத்தியத்துல நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கோம். பட் நம்ம எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா வேதத்தை தான் முதல் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரதர் 6 வால்யூம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அவருக்கு. இந்த மாதிரி நாங்கள் பைபிள் படிக்கக்கூடாதா, நாங்கள் வால்யூம் தான் படிக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது பிரதர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நான் சொல்லவே கிடையாது. அதாவது இந்த ஹோலி பைபிள், இந்த பரிசுத்தமான வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு 6 வால்யூம் என்ன பண்ணும், உதவியா இருக்கும். அப்போ தயவு செய்து வேதாகமத்தை படிக்கிறது விட்டுடாதீங்க, அது நல்லா படிங்க. அதே போல நீங்க வால்யூம் நல்லா படிங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு வசனத்துக்கு விளக்கங்கள் கிடைக்கின்ற மாதிரி தான் பிரதருடைய காலத்துல அருமையா சொல்லி முடிச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்துல அப்போஸ்தலர் பேதுரு சொல்றது போல அதிக தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உறுதியா இருக்கு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அநேக தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு இருக்குது. அப்போ அந்த ஜாமக்காரர் என்று வேதத்தில் சில இடத்துல நாங்கள் படிச்சிருப்போம். ஜாமக்காரர் என்பது யாருன்னு கேட்டால், 7ஆம் சபை காலத்தில் வாழ்க்கின்ற அந்த பரிசுத்தவான்கள் பாதாங்கத்தார் தான் அந்த ஜாமக்காரர்கள். இவங்களுக்கு மாற்றம்தான் எல்லா ரகசியத்தையும் தேவன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு நான் பார்க்கிறோம். அதனால தான் உலகமே இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிட்டு இருக்கிற இந்த காலத்தில் அடுத்து என்ன நடக்குமோன்று பயந்துட்டு இருக்கிற காலத்தில் வேத வசனத்தை ஆதாரமாய் கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு பாடத்தை பார்க்க போறோம். அப்போ அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்ல வராருன்ற அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம் பாருங்களேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க ஒருவேளை வாசிக்க கேட்கலாம்.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. ஆ. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் ம். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பாத்தீங்களா, நமக்கு அட்வைஸ் என்ன தெரியுங்களா? கேரக்டர் சப்ஜெக்ட்டும் நமக்கு தேவை, கண்டிப்பா நமக்கு தேவை. நம்ம எப்படி இந்த பலி வாழ்க்கை வாழலாம் என்பதுக்கான பாடமும் தேவை. பட் அதிக உறுதியான தீர்க்கதரிசனத்தை ஏன் கவனிக்கணும்னா, பொழுது விடிந்து இருளுள்ள ஸ்தலங்களில் என்ன பண்ணுதுங்களா, அது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. எதுனா தீர்க்கதரிசன வசனங்கள். அதை என்ன செய்யணுங்களா, இந்த வார்த்தை கவனிச்சுக்கணும். அதை என்ன பண்ணணுங்களா, கவனிச்சு பார்க்கணுன்ற வார்த்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையான வேதமானவர்கள் என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு வேலை இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய சொந்த கடமைகள் இருக்கலாம். இது மதியத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் என்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்றிருக்கின்ற விஷயத்த ஒரு சபையா கூடி மாற்றம் பார்க்கறது இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சரஸ்வரிகள். உண்மையாகவே இது கடைசி காலமாக இருக்கிறதுனால எப்படி வேணாலும் வஞ்சனை நமக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக உறுதியான தீர்க்கதரிசனத்தை நாம் கவனிப்பது நலமா இருக்கும். ஏன் கவனிக்கணும்னு கேட்கும்போது, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் பார்க்கும்போது இருளில் இருக்கக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள், இந்த உலகத்துல எதுக்காக இன்னைக்கு யுத்தம் வந்துட்டு இருக்குது, உலகம் என்ன நடந்துட்டு இருக்கு, உலகத்துல இப்ப என்ன போயிட்டு இருக்குன்ற அக்யூரேட்டா சொல்றதுக்கு யாருக்குமே கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி உலக தலைவர்களுக்கே அடுத்து நடக்குதுன்னு தெரியாது. பட் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அநேக ரகசியத்தை புரிஞ்சு கொள்ள முடியுன்றது நாம் பார்க்கிறோம். ஆகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காருங்களா? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஏன் சொல்றாருன்னா, வெளிச்சத்தின் பிள்ளை என்பது எப்படி, வேத வாசனத்தை ஆதாரமாக கொண்டு தீர்க்க தரிசனத்தின் வெளிச்சத்தை நம்ம பார்க்கும்போது, இது மனித கண்களால இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஏங்க, மனித பார்வையில் எப்படி பார்க்குவாங்க? உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வந்துட்டாருன்னா உலகம் என்னாடும் அப்படியே அடுத்த நாளே, அப்படியே எல்லாருமே சிங்கம் பில்லு சாப்பிட்ற மாதிரி இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்து எல்லா சத்துப்பொருளும் ஏந்து வர மாதிரி உலகமே ஏதேன் தோட்டமாக வர மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. கர்த்தருடைய 2வது பிரசன்னத்தை பற்றி நான் பேசிக்கல படிக்கும்போது மேகங்கள் நடுவில் வருவார்ன்றது நான் பார்த்துருந்தோம். மேகம் குறிக்குதுனாங்களா, மிகுந்த உபதிரவ உலகத்தில் நடக்கும் அப்போன்றது நான் பார்த்துருந்தோம். அது எக்காலத்தோட வருவார்னு சொன்னால் மிகப்பெரிய சத்தியத்தை கொண்டு வருவார்ன்றதை நம்ம என்ன பண்ண பார்த்துருந்தோம். எல்லா கண்களும் அவரை காணும்னு சொல்லும்போது அந்த கண்கள் குறிக்குது நாங்களா, மனக்கண்கள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் இயேசு 2வது வரைக்கும் வருவதை தெரிஞ்சுக்குவாங்கன்றது நான் பார்த்தோம். அதில் 3 பாகம் இருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா ஃபரோசியா, எபிஃபனியா, அப்போகலிப்சிஸ்ன்ற 3 வார்த்தை இருக்குன்றது நான் பார்த்தோம். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில கூட்டத்துக்கு மாற்றம் அந்த உண்மை தெரிஞ்சிடும். எப்படி முதலாவது வரையில கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, அவர் மெஸ்ஸியாவை அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. ஆனா பெரும்பாலும் எல்லா இஸ்ரேலுக்கும் அவருக்கு நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்லி வெளிப்படையா அவர் சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா வந்துட்டாருன்னு சொல்லி யோவான் சாரன் அறிமுகப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு, உங்கள் நடுவில் இருக்கக்கூடிய இவர் தான் என்னங்களா, ஏற்கனவே நீங்க யாருக்காக காத்திருக்கீங்க, அவர் ஏற்கனவே வந்துட்டாருன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு பத்தி அறிமுகப்படுத்துறாருங்க. ஒரு சில பேருக்கு மாற்றம் கர்த்தர் இயேசு வந்தது தெளிவா அந்த இடத்துல அவர் காமிச்சு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அதே போல் அன்புக்குரிய சோரஸ்வரிகளே, இயேசு கிறிஸ்து 2வது வருகை அல்லது தேவனுடைய ராஜ்யம் இது ரெண்டும் வேற வேறையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையும் தேவன் ராஜ்யம் 2 ஒண்ணுதான்றது நம்ம என்ன பண்ணோம், அநேக பாடத்துல பார்த்துருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரசோரிகளே, அடுத்து சாத்தான் கட்டப்பட்டாச்சா கட்டப்படலையா என்ற ஒரு கேள்வி வரும்போது, இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரும்போது சாத்தானை கட்டக்கூடிய அந்த வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், பலவானை ஒருவன் முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்கு புகழ முடியாதுன்னு சொன்னாக்கா, வீட்டுக்குள்ள வரும்போது அவர் பலவானை கட்டக்கூடிய வேலை அவர் செய்திருக்கணும் நம்ம பார்க்கிறோம். அதே போல மொனார்கி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களை இன்னைக்கு மிகப்பெரிய அதிகாரிகள் ராஜாக்களெல்லாம் இன்னைக்கு இல்லாத போன அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது யாருமே செய்யல. கர்த்தர் இயேசு ராஜாக்களை வெட்டுவார் என்ற வார்த்தை சொன்னது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அப்படின்னா இது எல்லாத்தையும் தேவனுடைய வசனத்தின் பார்வையில பார்த்தா மாற்றதான் இந்த விஷயம் புரிந்து கொள்ள முடியுன்றத பார்க்கும்போது, இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எல்லாருமே நம்ம சபையா கூட யோசிச்சதுபடி இனி தீர்க்கதரிசனங்கள் தான் நம்ம பார்க்க போறோம்னு பார்க்கும்போது, எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடத்துடைய தலைப்பை நீங்க கேட்கும்போது சகோதரர்களே, அவர் லார்ட்ஸ் கிரேட் ப்ராஃபசி, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசனத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பைபிள்லயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டால் பல ஏற்பாடுல மோசே. அதற்கப்புறம் யார் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர் மாத்திரம் கிடையாது, அவர் ஒரு போதவர் மாற்றம் கிடையாது, வரக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் ஒரு தீர்க்கதரிசியாக கூட பண்ணார். பார்த்தீங்கன்னா சபைக்கு முன்னதாகவே சொல்லிட்டு போனார். அதனாலதான் த கிரேட் ப்ராஃபஸின்னு சொல்லும்போது இதை குறித்து அநேக அந்த வால்யூம்ல பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. போக போக நம்ம எங்கெல்லாம் இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். பட் இப்போ சகோதரர்களே, இந்த கிரேட் ப்ராஃபஸி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசனத்தை எப்போ சொன்னாரு, நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் எப்படி அவர் சொன்னாருன்னு கேட்கும்போது, அதை குறித்து தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல முழுக்க கர்த்தர் பேசியிருக்கிறாரு.
இந்த மேத்யூ 24 சாப்டர்ல வந்து கர்த்தருடைய கிரேட் ப்ராஃபஸி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது பிரசன்னமும் அவருடைய ராஜ்யமும் சாத்தான் கட்டுதலையும் சபை அதாவது மகிமையில கடந்து போகிறதையும் இஸ்ரேல் மறுபடியும் ரீகேதரிங் ஆகிறதையும் அதுக்கப்புறம் முழு உலகம் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதையும் அதுக்கு முன்னாடி மகா உபத்திர உலகத்துக்கு வருவதையும் எல்லா விஷயத்தையும் வந்து 24 அதிகாரம் 25 அதிகாரத்துல வெளிப்படையா கர்த்தர் வந்து அந்த இடத்துல பேசியிருக்காரு. பட் மத்தேயு 24 அதிகாரத்துக்குள்ள நம்ம எடுத்து போய் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே மத்தேயு புத்தகத்திலே பதிவு செய்யப்படல. இப்ப நம்ம இந்த ஆராய்ச்சிக்குள்ள நுழையிறோம். எல்லா விஷயமும் மத்தேயுல எழுதப்படல. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்போஸ்தலர்னு கேட்டீங்கன்னா 6வது வால்யூம்ல பிரதர் வந்து 5வது படத்துல ஒரு வார்த்தை சொல்வார். அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட சத்தியத்தை கேட்டிருந்தாலும் எல்லாருமே ஒவ்வொரு கோணத்துல கேட்டிருக்கிறாங்க. அவரு பல இடத்துல சத்தியம் பேசியிருக்கும் போது தேவ ஆவினால் அவர் அபிஷேகம் பண்ணப்படும் போது அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்து நாளுக்கு அப்புறம் பேசின சகல சத்தியமும் அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. பரிசுத்த ஆவி வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தைப்படியே சகோதர சகோதரிகளே பெந்தெகோஸ்து நாளுக்கு அப்புறம் மத்தேயு எழுத ஆரம்பிச்சாரு, மார்க் எழுத ஆரம்பிச்சாரு, லூக்கா எழுத ஆரம்பிச்சாரு, யோவான் எழுத ஆரம்பிச்சாரு. இந்த 4 பேருமே எழுதுனது 100% சத்தியம்தான். ஆனா ஒரு வீட்டுக்கு எப்படி 4 செவர்கள் இருக்குது, அதே போல கர்த்தருடைய பிறப்பு, கர்த்தருடைய மரணம், கர்த்தருடைய உயிர்த்தலை குறித்து முழுமையான சத்தியம் வந்து 4 சுவிசேஷத்திலும் அடக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை பத்தி மத்தேயு 24 அதிகாரத்துல பேசும்போது இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் வசனம் இருக்கு இல்லைங்களா? அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மத்தேயு 24 அதிகாரத்துல விடப்பட்ட சில விஷயங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்துல இருக்கு. அடுத்து மார்க்ல விடப்பட்ட விஷயங்கள் லூக்கா புத்தகத்துல இருக்கு. இப்படி இங்கே கொஞ்சமும் அங்க கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மாட்டம்தான் கர்த்தர் மத்தேயு 24 அதிகாரத்துல அந்த சத்தியம் பேசுறதுக்கு காரணம் என்னன்றது நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியும் சகோதர சகோதரிகளே. அப்படியாக நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இப்போ முதலாவது மத்தேயு 24 அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் இப்போ ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு, சரிங்களா? அதுல ஒரு சின்ன நுணுக்கங்கள் வந்து லூக்கா மார்க்ல போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே இது வந்து தி டைம் ஆஃப் தி ஹெண்ட் என்ற ஒரு வார்த்தை வந்து பிரதர் வாலினா கொடுக்குறார். அதாவது முடிவு காலத்தை குறித்து தான் பேசப்பட்ட சத்தியங்கள். ஆனா கொஞ்சம் இந்த மத்தேயுவ அதாவது தீர்க்கதரிசனத்தை ஆராய்ச்சி செய்ய போகக்கூடிய நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்னா மத்தேயு 24 அதிகாரம் முழுக்க படிக்க போறோம், வர்சஸ் படிக்க போறோம். பட் இங்க நம்ம என்ன கவனிக்கணும் இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடின்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்துல அந்த தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கான காரணம் என்ன, என்ன காரணத்துக்கு அதை ஆரம்பிச்சாரு ஒன்று. அதுக்கப்புறம் அது எந்த சூழல்ல வந்து அது பேச ஆரம்பிச்சதுன்னு ஃபர்ஸ்ட் படிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 24 அதிகாரத்துல முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் முதல் 3 வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பாத்தீங்களா? முடிச்சுங்களா வசனம்? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாத்தீங்களா? அப்போ இங்க 2 பேருக்குமே ஒரு உரையாடல் போகுது. அதாவது சீடருங்கள்ட்ட கர்த்தர் பேசுறார், கர்த்தர்கிட்ட சீடர் பேசுறாங்க, சீடருங்க கர்த்தர்கிட்ட பேசுறான். கொஞ்சம் நிதானமா வசனம் சொல்லுது இல்லைங்களா? நீ கர்த்தருடைய புஸ்தகத்தை நீ பகுத்து என்ன பண்ணுங்க வாசின்னு சொல்லுது இல்லைங்களா? அப்படி இப்போ நம்ம உள்ள போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? எல்லாருமே நீங்க டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே எளிமையா புரிஞ்சிடும். முதலாவது வசனம் சொல்லுதுன்னா சீடருக்கு வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கற்கள் நீங்க பாத்தீங்களான்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆலயத்துடைய கற்களை வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க சீடருங்க. அதை பார்த்த உடனே அதை மேன்மையா வந்து கர்த்தர்கிட்ட வந்து பேசுறாங்க. கரெக்டுங்களா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க பார்க்கக்கூடிய இந்த கற்கள் என்ன பண்ணாது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லு இராது என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. கரெக்டுங்களா? அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவங்க பேசின வார்த்தை என்ன, கற்கள் பத்தி பேசுறாங்க. ஒரு கல்லின் ஒரு கல் இராது என்ற வார்த்தையும் கர்த்தர் இங்க பேசியிருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சீடருங்க தெரிஞ்ச உடனே 3வது விஷயம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஆண்டவருடைய உம்முடைய வருகைக்கும் அப்புறம் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று நீங்க கேட்குறாங்க. சரி, இப்போ அடுத்து ஒரு பேக்ரவுண்டு போகலாம். கல்லை வந்து சீடருங்க விரைப்பே பார்க்கலைங்களா? ஆலயத்துடைய கற்களை விரைப்புமே பார்க்கல, சடனாக வந்து கேட்குறாங்களேன்னு கேட்டிங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன சம்பவம்? அதாவது இந்த கற்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை குறித்து மத்தேயுல இல்லை, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் பார்க்கும்போது எங்கே இருக்குன்னு கேட்ட அடுத்து பார்க்கும்போது சகோதரர்களே இதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திரீ ஆலயத்தில் அநேக பேர் காணிக்கைகளை போடும்போது
ஒரு ஏழை ஸ்திரீ என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா 2 காசு வந்து அந்த காணிக்கை பெட்டில போடுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ அந்த ஆலயத்துல அநேக பேர் காணிக்கை போடும்போது 2 காசு மாற்றம் கொண்டு வந்து போடுறாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல ஆலயத்துல கர்த்தர் இருக்காரு அந்த இடத்துல, சரிங்களா? அந்த இடத்துல ஆலயத்துல இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே போடப்பட்ட அந்த காணிக்கை காட்டிலும் அந்த ஸ்திரீ போட்டது பெருசுன்னு சொல்லிடுறாரு. தென் அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 21:5 வசனம் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது. பாத்தீங்களா, இங்க கவனிங்களேன். என்னங்களா, சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, தேவாலயம் கிராண்டா கட்டப்பட்டிருக்குது. எப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லயே ஒரு பெரிய தேவாலயம் இருந்திருக்கு, கிராண்டா கட்டப்பட்டிருக்குது. அது சில பேர் பார்த்தாங்களாம். பார்த்து என்ன சொல்றாங்க, அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க 6 வசனம். அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். பாத்தீங்களா, நீங்க பார்க்கிற இந்த தேவனுடைய ஆலயம் கல்லின் மேல் கல் இராதபடிக்கு எல்லாமே இடித்து போடக்கூடிய நாட்கள் வரும் என்பதை கர்த்தர் சொல்றார். அப்போ சகோதர சகோதரிகளே, சீடருங்க வந்து இயேசு கிறிஸ்துட்ட அந்த கேள்வி கேட்டாங்கன்னா, உலகத்தின் முடிவுக்கும் நீங்க வருவதற்கும் என்ன அடையாளம் கேட்கறாங்கன்னா, அந்த கேட்கறதுக்கான அந்த தூண்டுதல் என்னன்னு கேட்கும்போது சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க பார்க்கிற இந்த கற்கள் கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு இது முற்றிலும் அழிந்து போகிறது என்ற வார்த்தை சொன்ன உடனே அப்ப அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. அதாவது ஏதோ ஒரு முடிவு பத்தி சொல்றாரு. அப்ப இந்த ஆலயம் கூடி சீக்கிரம் போது அழிய போகுதுன்ற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரிய வருது. அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அந்த இடத்துல கேட்டாங்கன்றது நீங்க படிக்க சொல்றீங்க. அதாவது வசன படிக்க சொல்றோம். ஒரு சில பேர் அவரை வந்து கேட்டாங்க, இந்த கற்கள் பத்தி சொல்லும் போது அவர் சொன்னாருன்னு கேட்கிறோம். பட் யார் கேட்டா, எங்க கேட்டான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசு இப்போ ஆலயத்துல கிடையாது. நோட் பண்றீங்களா? இப்போ அவரு அதுக்கான பதில் சொல்லும் போது ஆலயத்துல கிடையாது, எங்க இருக்காரு? இப்போ ஒலிவ மலை மேல உட்காந்துட்டு இருக்காரு, கரெக்டுங்களா? ஒலிவ மலை மேல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் கேட்டாங்கன்றத மத்தேயுல படிக்கிறோம், மார்க்ல படிக்கிறோம், லூக்கால படிக்கிறோம். ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல போய் மார்க்ல போய் பார்த்துட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே, பர்டிகுலர் யார் கேட்டாங்கன்னு அங்க இருக்கு பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதாவது 13ஆம் அதிகாரத்துல நீங்க வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் அதாவது 13 அதிகாரங்களா, ஒரு நிமிஷம். மார்க் 13 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் வாசிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரம், யார் கேட்டது கொஞ்சம் மேல வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் மேல மார்க் எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் வசனங்களா வாசிங்க. பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? பாத்தீங்களா, அப்ப என்ன சொல்லிட்டாங்களா? இங்க யார் கேட்டிருக்கிறா? மத்தேயுல அதை பத்தி கிடையாது, மார்க்ல தான் அதை பத்தி இருக்குதுங்களா? 3 பேர் கேட்கறாங்க. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர் ஸ்பெஷல் என்னங்க ஞாபகம் இருக்குங்களா? இந்த 3 பேரோட ஸ்பெஷல் என்னங்க? இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே அவளோட மற்ற சீடர்களை காட்டிலும் அதிகமான வைராக்கியம், அதிகமான விசுவாசம், அதிகமான அன்பு கொண்டவர்கள் 3 பேருமே கர்த்தர்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே இது எப்ப நடக்க போகுதுன்னு கேட்கறாங்க. அப்போதான் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. நீங்க பார்க்கிற இந்த கற்கள் மேல் கற்கள் கட்டப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட இந்த தேவாலயம் இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் அழிஞ்சிடும்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே, மத்தேயு 24 அதிகாரத்திலையும் லூக்காலையும் மார்க்லையும் வெறும் 2ஆம் வருகை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காருன்னு பொதுவா நம்புறாங்க எல்லாருமே. ஆனா அப்படி கிடையாது. மத்தேயு 24 அதிகாரத்திலையும் லூக்கா புத்தகத்திலையும் மார்க் புத்தகத்திலையும் 2 முடிவு பத்தி பேசுறார். நோட் பண்ணிக்கோங்க, 2 முடிவு குறித்து பேசுறார். அதாவது எந்த விதத்துல நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே, முடிவு வரப்போது, தி டைம் ஆஃப் தி எண்ட் என்ற ஒரு வார்த்தை சொல்லும் போது ஒரு முடிவு காலத்தை பத்தி அப்போஸ்தலர் கேட்கும்போது சொல்றாரு. அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு முடிவு காலத்தை பத்தியும் கர்த்தர் அந்த இடத்துல பேசியிருக்காரு சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னு கேட்கும்போது மத்தேயு 24 அதிகாரத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா 2 முடிவு காலத்தை பத்தி பேசியிருக்கிறார். ஸோ கவனிக்க வேண்டியது என்னங்களா, நீங்க ஸ்லைடை பார்க்கும்போது 2 மிக முக்கியமான முடிவு. அதாவது முக்கியமா பார்க்கும்போது எதை முடிவு பத்தி அவர் பேசுறாருன்னு கேட்கும்போது நம்ம இப்போ அந்த பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். இஸ்ரேல் ஜனத்திலேயே அந்த காலத்துல தேவனுடைய ஆலயம் வந்து உயர்ந்ததாக அங்க கருதப்பட்டிருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி, நீங்க அதுக்கான பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம்.
பர்டிகுலரா ஆலயம் அலங்கரிக்கப்பட்டது இல்லைங்களா? கல்லின் மேல் கல் வந்து பார்த்தீங்கன்னா, அநேக அலங்காரம் கொடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு காலத்துல அந்த ஆலயத்தை பார்த்த உடனே ஏன் சீடருங்க அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க? யாராவது சொல்ல முடியுங்களா? எருசலேம்ல இருந்த காலத்துல ஏன் அப்படி ஆச்சரியப்பட்டாங்க சீடருங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆலயம் யார் கட்டினது என்று கேட்கும்போது சகோதர சகோதரிகளே, அது சாலமோன் கட்டின ஆலயம் கிடையாது. சாலமோன் ராஜாவின் காலத்துல 7 வருடங்கள் கட்டப்பட்டது அந்த ஆலயம். பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் மூலமா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அதை பத்தி சீடரும் கேட்கல. அதே போல அவர் பிரம்மாண்டமா கட்டினார் அந்த ஆலயத்தை. ரொம்ப ஆச்சரியமான விதத்துல கட்டியிருந்தார் சாலமோன். அவருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, அதாவது பாபிலோன் ராஜா மூலமாக. இரண்டாவது, அதாவது ஜெருபாபேல் எனக்கூடிய ஒரு கவர்னர், அதாவது எகிப்து பாபிலோன்லேருந்து மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆலயத்தை கட்டினாங்கன்னு பார்க்குறோம். அந்த ஆலயத்தை கட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. இப்போ ஜெருபாபேலின் தலையின் கீழே நெபுகாத் நேச்சர் மூலமா முற்றிலும் தவிர்க்கப்பட்ட அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டினாங்க. யாருன்னா ஜெருபாபேல் காலத்துல. பட் இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த காலத்துல இருந்த ஆலயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெருபாபேல் மூலமா கட்டப்பட்ட ஆலயம் தான். பட் ஏரோது என்ன கூட ஒரு மன்னன் இருந்தார், ஒரு அரசன் இருந்தார் அங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவரு பாத்தீங்கன்னா, அவரு ஆக்சுவலி ஒரு யூதன் கிடையாது. யூதர்களுக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக, ஆக்சுவலி ஒரு ஜனங்களுக்கிட்ட அந்த யூதர்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக அநேக வேலை செய்வார். ஆக்சுவலி கொடுமையான ராஜா அவரு. ஏசு கிறிஸ்து சிறு வயசுல இருக்கும்போது குழந்தைங்களை சாகடிச்சார் பத்தி ராஜா தெரியுங்களா? சிறு வயசுல குழந்தைய சாகடிச்சார் பாருங்க, அவர் தான். தன்னுடைய பட்டத்துக்கு யாரா வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு தன்னுடைய சொந்த பிள்ளைகளே கொண்டு போட்ட அந்த ராஜாக்கு என்ன ஆர்வம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட யூதர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற ஆர்வம் மட்டும் அவருக்கு இருந்துச்சு. அதான் தேவாலயத்தை அலங்கரிச்சிட்டு இருந்த வேலை அவர் தான் செய்தார். அது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், எனக்கு ஏற்கனவே எங்க பாடத்தை கேட்டிருப்பீங்க. ஏசு கிறிஸ்து சொல்லுவாரு, இந்த ஆலயத்தை நீங்க வெடிங்க, ஆனா 3வது நாள் கட்டுறேன்னு சொல்லுவாரு. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ சீடருக்கு அங்க சரி, அன்னைக்கு இருந்த யூதரும் கேட்பான், நீ எப்படி 3வது நாள்ல ஆலயத்தை கட்ட முடியும்? ஏரோது கட்டின ஆலயம் ஆச்சு, 46 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வார்த்தை பயன்படுத்துவான். படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அந்த ஆலயத்துக்கு ரொம்ப முன்னுரிமை இருந்துச்சு. அந்த ஆலயத்துல என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுங்களா? அந்த என்ட்ரன்ஸ் பிளேஸ்ல பாருங்க, இது பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஒரு இடம். அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, காசுக்காரர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு மாடு விற்கக்கூடியங்க, வட்டி கொடுக்கக்கூடியங்க, மற்றவங்க என்ட்ரன்ஸ்ல அவங்க இருக்கிறதுக்காக செட்டப் பண்ணி வச்சிருந்தார் அவரு. ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செட்டப் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆடு மாடு நிற்கிறதுக்கு செட்டப் பண்ணி வச்சிருந்தாரு. சந்தை போன்ற சில இடங்களை வந்து ஜனங்க வரும்போது எல்லாமே ஏதாவது வாங்குறதுக்காக செட்டப் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படி சில அநேக மண்டபங்கள் உருவாக்கி வச்சிருந்தார். இதுல கிரேட்னா பாத்தீங்கன்னா, மார்பிள் ஸ்டோன் வச்சு ஒரு தூரத்துல அந்த ஆலயத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவு பிரமிப்பா பார்க்கணும் அந்த ஆலயம். அப்படி கிராண்டா கட்டி வச்சிருந்தார். ஒயிட் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு அந்த ஆலயம். ஸோ அநேக ஹிஸ்டாரிக்கலை வந்து அறிமுக சொல்றாங்க இதை பத்தி சௌரஸ்வரிக்கல. அப்போ அந்த ஆலயத்துடைய மேன்மை பத்தி நான் பார்க்கிறோம். அதுல தங்கம் கற்களையும் போட்டு வச்சிருந்தாராம். அது ஒரு வார்த்தை கூட நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஆலயத்தை பத்தி அங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சௌரஸ்வரிகளே, சீடர்களுக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு ஆலயம் இருக்கு பாருங்களேன்னு சொல்லும்போது அந்த ஆலயத்தை பத்தி மேன்மை பேசிட்டு இருக்கிறான். பட் சீடர்களுக்கு அன்னைக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா சகோதரசோரிகளே, இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகை பத்தியுடைய உன்னதமான காரணமும் தெரியாது. அதே மாதிரி 2வது வருகை வரப்போறோம்னா அவங்களுக்கு தெரியாது. கன்ஃபார்ம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம்? அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகையுடைய நோக்கமே முழுக்க தெரியாதுன்றதுக்கு எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ஏதாவது சொல்ல முடியுங்களா? அதுக்கு பைபிள் ஒரு எவிடன்ஸ் இருக்கு. பேசிக்ல பார்த்துருக்கோம் நம்ம எல்லாருமே. என்ன எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16 அதிகாரம் 22 வசனம் வாசிங்களேன். மேத்யூ 16:22 வசனம் வாசி. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசு கிறிஸ்து நான் மரிக்கிறேன் என்று சொல்லும் போது, எருசலேம் நான் கடந்து போக போகிறேன், அங்கே மனுஷகுமாரன் புறஜாதிகள் ஒப்பு கொடுப்படுவார்கள், மனுஷகுமாரனை கொலை செய்வார்கள், 3வது நாளில் அவர் எழுந்து வருவார் என்ற வார்த்தையை அவர் சொல்லும் போது பேதுருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அவங்களுடைய கான்செப்ட் என்னங்களா, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டே மிகப்பெரிய ஒரு நபராக வெளிப்படுவாரு, இந்த ரோம் அரசாங்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாரு, அவர் உன்னதமான அரசாட்சியை ஏற்படுத்துவாரு, அங்கே நாங்களாம் யாரா இருப்போம்? நாங்களாம் மந்திரிகளா இருப்போன்ற அந்த கான்செப்டோட தான் சீடங்களா இருந்தாங்க இல்லைங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து வந்து பரலோகத்து போற அந்த நேரம் கூட 11 காட்சி காமிச்சா கூட சீடர்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கையில தான் இருந்தாங்க. பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 6 வசனம் வாசி. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். பாத்தீங்களா? இக்காலத்தில ராஜ்யத்தை நீங்க வந்து இஸ்ரேலுக்கு திரும்பி கொடுப்பீங்களான்னு கேட்கும் போதுக்கான காரணம் என்ன? அவர் பரலோகம் போக போறாரு, ஆனா பரலோகம் போற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல. நீங்க இந்த காலத்துல ராஜ்யம் கொடுத்துட மாட்டீங்களா அப்படின்னு என்னங்களா?
அந்த காலத்திலேயே ராஜ்யத்தை எதிர்பார்த்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ சகோதர சகோதரிகளே, அப்போ இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையுடைய நோக்கமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா கர்த்தர் இங்க என்ன சொல்ல வந்துட்டு இருக்கிறாருன்னு கேட்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல அவர் என்னெல்லாம் சொல்றாரு தெரியுங்களா? அல்லது அவர் சொல்லின ஒரு விஷயம் சொல்றாருன்னா, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போஸ்தலர்களே. அதாவது ஒருவர் சிலுவையில அவர் பாடுபடுவதற்கு முன்னாடி, அவர் மரிப்பதற்கு முன்பாக, அவர் உயிரோடு எழுந்து வருவதற்கு முன்பாக இது எதுவுமே நடக்காது என்பதையும் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கார். உங்களுக்கு நான் சொல்ற ஒவ்வொரு சத்தியமும் இப்போ உடனே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு பரிசுத்தாவி வரும், தேற்றவாளன் வருவார்ன்ற வார்த்தை சொன்னார் அடில பாஷையில. அதை கம்ஃபர்ட் பண்ற மாதிரி, அதாவது நான் சொல்லக்கூடிய எல்லா சத்தியமும் பரிசுத்தாவி வரும்போது சகல சத்தியத்துல உங்களை வழிநடத்த சொல்லும்போது, ஆக்சுவலி அப்போ சொல்றவங்களுக்கு எப்போதான் விஷயம் புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது வருகை ஒண்ணு, ரெண்டாவது வருகை இன்னொன்னு இருக்கு என்ற விஷயம் எப்போதான் அவங்களுக்கே புரிய முடிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெந்தெகோஸ்து நாளுக்கு பரிசுத்தா வருது பாருங்க, அப்போதான் முதலாவது வருகைக்கான நோக்கம் என்ன, ரெண்டாவது வருகைக்கான நோக்கம் என்ற வித்தியாசமே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு நான் பார்க்கிறோம். அதனாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்துல. தேவன் இயேசு கிறிஸ்துடைய வருகையை ரெண்டா பிரிச்சிருக்கிறார். அதாவது முதலாவது வருகை ஒண்ணு, ரெண்டாவது வருகை ஒண்ணு. இப்ப ரெண்டு காலத்தை பிரிச்சிருந்தாருன்னா ரெண்டுத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல தேவனுக்கு. முதலாவது வருகை இயேசு கிறிஸ்துக்கு அனுப்பும்போது அது ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ரெண்டாவது வருகையில இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பணும்னு தேவன் டிசைட் பண்ணும்போது அதுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப முதலாவது வருகையுடைய திட்டம் வந்து ஏற்கனவே பேசிக்லேயே பார்த்துருக்கிறோம். அதாவது முழு மனுக்குலத்தை ரட்சிக்கணும் ஆக்சுவலி கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஈக்குவல் கரஸ்பாண்டிங் கொடுக்கணுன்றது பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை நியாயப்பிரமாணத்தில் விடுதலை செய்யணும் என்பது கர்த்தருடைய தேவனுடைய ரெண்டாவது பிளான் நம்ம பார்க்கணும். மூன்றாவது நீங்க பார்க்கும்போது அவரை குறித்து சொல்லப்படக்கூடிய அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காக அவர் மனுஷிக ஜீவமையை விட்டு கொடுத்து தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை பூமியில தான் பெற்றுக்கொள்வார். அதாவது முதலாவது வருகை உலகத்துல ஒரு மனுஷனா வந்தாதான் ஜீவன் கொடுக்க முடியும். அப்படி கொடுப்பது மூலமா தான் அவரே தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்வாரு. இது வந்து காலம் காலம் மறைக்கப்பட்ட ரகசியம் ஆச்சு. ஆனா கர்த்தர் இயேசு முதலாவது வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் ஒரு பிட்வீன் ஒரு பெரிய சுவிசேஷம் ஆரம்பிக்கும் என்பதையும், அந்த சுவிசேஷத்துல சபையை உருவாக்குற என்ற விஷயத்தையும் காலம் காலம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. பெந்தெகோஸ்து நாளுக்கு அப்புறம் தான் விஷயம் வெளிப்பட்டது. இந்த சுவிசேஷத்துல சபை உருவாக போறாங்க, அவங்க தான் அப்ராமுடைய சந்ததி, வானத்தின் நட்சத்திரம் என்பது காலப்போக்கில் தான் அந்த ரகசியம் வெளிப்படுச்சு நான் பார்க்கிறோம். அது வரைக்குமே அப்போஸ்தலர்களுக்கு அந்த ரகசியம் தெரியப்படல. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன விஷயத்த புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்வதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க எந்த ஆலயத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த ஆலயத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்றது தான் முக்கியமான கான்செப்ட். அப்போ என்ன சொல்ல வராரு, இதை பத்தி எங்க படிக்கிறோம்னு கேட்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்ன அந்த ரிப்ளை என்று பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன அந்த மிகப்பெரிய ஒரு ஆன்சர் என்ன தெரியுங்களா? திடீர்னு நீங்க வந்து கர்த்தர் வந்தா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் இயேசுடைய இரண்டாம் வருகை வருவதற்கு முன்பாக ஒரு சில சம்பவங்கள் உலகத்துல நடக்கணும் என்பதை வெளிப்படி அவர் சொல்றார். முதலாவது என்ன அங்க சொல்றாரு கேட்டீங்கன்னா, அநேக பேர் அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அநேக பொய் கிறிஸ்துவங்க வருவாங்க என்ற வார்த்தை அவர் பயன்படுத்துறார். சகோதர சகோதரிகளே ஆச்சுங்களா? வந்து நான் தான் கிறிஸ்து என்ற வார்த்தை உங்களுக்கு சொல்லுவாங்க, வஞ்சிக்காதபடி ரொம்ப ஜாகிரதையா இருக்கின்ற வார்த்தை பேசுறாரு. அப்போ 24 அதிகாரத்துல மத்தேயுல அநேக கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு முதலாவது பாகத்துல சில விஷயத்த படிக்கிறோம், ஃபுல்லா படிக்கூட டைம் நமக்கு இல்ல. 24 அதிகாரத்துல பார்ட் 1 கர்த்தர் இயேசுவோட ரிப்ளை கொடுக்குறாரு அவங்களுக்கு கேட்டீங்கன்னா, பார்ட் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 அதிகாரத்துல பாகம் 1 எங்க ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா, 24 அதிகாரத்துல 4ஆம் வசனம் முதல் கொண்டு 14ஆம் வசனம் வரைக்கும் பாகம் 1. இந்த வசனத்துல நம்ம கவனம் செலுத்தின மாட்டோம் தான் நம்ம ரொம்ப தெளிவா ஒரு வசனத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ 4ஆவது வசனத்துல என்ன சொல்ல வராரு அன்புக்குரிய சகோதர சகோதரி பாத்தீங்கன்னா, பொய்யான தீர்க்கதரிசிகள் பொய்யான கிறிஸ்துவங்க வருவாங்க என்ற விஷயத்த சீடர்களுக்கு சொல்றார். ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க என்பதை கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையில மத்தேயு 24 அதிகாரம் 4ஆம் வசனத்தை இப்ப ஆரம்பிக்கலாம். கர்த்தர் சீடரன் கேட்ட கேள்விக்கு இப்ப ஆன்சர் சொல்றாரு. மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 4 வசனம் 5 வசனம் வாசிக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாத்தீங்களா? நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள் என்ற வார்த்தை அங்க சொல்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவங்க சொல்லும் போது என்ன சொல்ற, நானே கிறிஸ்து என்று அநேக பேரை வஞ்சிப்பார்கள் சொல்றாங்க. உண்மையாகவே அநேக தவறான போதகர் வருவாங்க. அவங்க வந்து நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை என்று ஜனங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர் பேசும்போது, இதுக்கான கமெண்ட்ரி பார்க்கும்போது இதுக்கான விளக்கத்தை வந்து 4வது வால்யூம்ல 12வது பாடத்துல ரொம்ப டீட்டெயிலா புதர் கொடுக்குறாரு. கமாலியல் காலத்துல வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, என்ன இருக்குங்களா?
அப்போஸ்தலருங்க வந்து அங்க கடினமாக நடத்தப்படும் போது கமாலியல் வருவார் அந்த இடத்துல, ஒரு வார்த்தை சொல்லுவார், இவங்களை விட்டுடுங்க இஸ்ரேலரே, இவங்களை விட்டுடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பொய் கிறிஸ்துவங்க வந்திருக்கிறாங்க, ஞாபகம் இருக்குங்களா? யூதா என்ற ஒருத்தன் தோன்றினான் இல்லைங்களா, மற்ற ஒருவனும் தோன்றினான், அவன் ஜனங்களை கூட்டணும், ஆனா கடைசியா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதனால அந்த கூட்டமே ஆயிடுச்சுங்களா, கழிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை இந்த அப்போஸ்தலர்கள் செய்யக்கூடிய ஊழியத்துல கூட ஒருவேளை இவங்க தேவனால் ஏற்படுத்தாத போயிட்டாங்கன்னா இதை தானா என்ன பண்ணுது, கலைஞ்சிரும். ஒருவேளை தேவனால் இது ஏற்பட்டிருந்தா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற வார்த்தை அங்க பேசியிருப்போம். அதே போல இந்த கடைசி காலத்துல சகோதர சகோதரிகளே, அதாவது இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையில வந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் கூட அநேக பொய்யான போதகர்கள் சபைக்குள்ள வருவாங்கன்றது கர்த்தர் சொல்லிடுறார். the சேம் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா உலகத்துல சபை மத்தியத்துல பொய்யான தீர்க்கதரிசனங்கள் சொல்லக்கூடியவங்க, பொய்யான நபர்கள், பொய்யான போதனை செய்யக்கூடியவங்க வருவாங்க என்பதையும் அக்யூரேட்டா சொல்லிடுறார். இப்போ 4வது 5வது வசனத்தை பத்தி இங்க பேசினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன அவர் கனெக்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா 6வது வசனம் 7வது வசனம் பார்க்கும்போது அங்கங்கே யுத்தங்களும் யுத்த செய்திகளும் பூமி எதிர்ச்சியும் ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புன்ற மாதிரி கர்த்தர் அந்த இடத்துல பேசுறார். வாசிங்க தொடர்ந்து. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ம். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ம். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. பாத்தீங்களா, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். 1874 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 85-90 யுத்தம் நடந்திருக்கு சகோதரிகளே. வார்ஸ், மிகப்பெரிய வார்ஸ், கிட்டத்தட்ட 85-90 வார் உலகத்துல நடந்திருக்குது. அப்போ நீங்க கேட்கும் போது என்ன பண்ண ஆச்சரியப்பட்டுடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தங்கள் டெய்லி நம்ம கேட்கிற மாதிரி இல்லைங்களா செய்தியில. இப்ப நீங்க ஏதாவது செய்தி கேட்டீங்களா ரீசெண்டா யுத்தம் நடக்க போகுதுன்ற மாதிரி கேட்டீங்களா? எதை கேட்கலீங்களா? சொல்லுங்களேன், எது கேட்டீங்க ரீசெண்டா? ஈரான் அமெரிக்கா கேட்டே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டீங்களா? உக்ரைன், அப்புறமா ரஷ்யா. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேட்டீங்களா? இஸ்ரேல், அதுக்கப்புறம் ஈரான். கரெக்டுங்களா? இது இப்போ நம்ம கேட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீக் மூமெண்ட்ல கேட்டுருக்கிறோம். ஆக்சுவலி கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறது எப்படின்னு தெரியுங்களா, இது கிராஜுவலா நடக்கும். கர்த்தர் இயேசு 2வது வருகை வந்ததுக்கு அப்புறம் அது கிராஜுவலா யுத்தம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 150 வருஷத்துல 85க்கு மேற்பட்ட யுத்தம் நடந்திருக்கு உலகத்துல. கிராஜுவலா போயிட்டு இருக்குது. பட் முதலாவது உலக போர் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? முதலாவது உலக போர் உலகம் நடந்திருக்குது, 2வது உலக போர் நடந்திருக்குது. ஆனால் இது அங்க சொல்றாரு மத்தேயுல, இது முடிவல்ல. பாருங்க வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரத்துல வாசிங்க, 6, 7, 8 வசனம் வாசி. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ம். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ம். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ம். ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனாலும் முடிவு உடனே வராது. முதலாவது உலக போர் நடக்கும், 2வது உலக போர் நடக்கும், அநேக யுத்தம் நடக்கும். ஆனா உடனே முடிவு வந்துடாது. ஏன்னா 3வது உலக போர் வரப்போறோம்ன்ற விஷயத்த வந்து கர்த்தர் சொல்றாரு. இது யாருக்கான சத்தியம்? இப்போ முதலாவது அப்போஸ்தலர் காலத்துல நடக்கும், இயேசு கிறிஸ்து 2வது வருகை வந்தது நடக்கும்னு சொல்லிட்டாரு, இப்படி நடக்கும். பட் அங்க அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்போஸ்தலர்கள்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயத்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது, இந்த ஆலயம் முற்றிலும் டிஸ்ட்ராய் ஆகுன்ற விஷயத்தை ஏன் அங்க சொல்றாருன்னு கேட்கும்போது சகோதர சகோதரிகளே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, மத்தேயு புத்தகத்துல சொல்லாத விட்ட ரகசியத்தை லூக்கா புத்தகத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 29வது அதிகாரம், அதாவது 2 அழிவு குறித்து பேசியிருக்காரு, ரெண்டு முடிவு காலத்தை பத்தி பேசியிருக்காரு சகோதர சகோதரிகளே. அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சா மாற்றம்தான் நாம இந்த மத்தேயு 24 அதிகாரம் முழுக்க புரிஞ்சுக்க முடியும். அப்போ 2 முடிவு காலம்னாக்கா இப்போ இன்னொரு முடிவு காலம் பத்தி பார்க்க போறோம். இது இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை வந்து போனதுக்கு அப்புறம் 37 வருஷம் ஆகும். 33 அடியில கர்த்தர் மரிப்பாரு. 37 வருடங்களுக்கு அப்புறம் 70 ஏழில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவங்க பேசுறாரு. அதாவது யூதருடைய தேசமாகிய இஸ்ரேல் ஆலயம் முற்றிலும் இல்லாத போயிடுன்ற ரகசியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 29வது அதிகாரத்துல ஒரு ஆழமான உண்மை அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் சரஸ்வதி. இப்போ இதுல நீங்க என்ன வாசிக்க வேண்டியதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வசனம் 9, 10, 11 வசனம் வாசிங்களேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது ம். பயப்படாதிருங்கள், ம். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே. ம். ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். ம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். நெக்ஸ்ட் அப்படி கண்டினியூ பண்ணு. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் ம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். ஓகே வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஓகே. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஆ. ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து ஆ. ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். பாத்தீங்களா, ஒரு வார்த்தை நோட் பண்ணீங்களா சகோதர சகோதரிகளே? ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? பூமி எதிர்ச்சும் பஞ்ச காலங்களும் அதுக்கப்புறம் வானங்கள் அடையாளம் தோன்றமெல்லாம் சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா,
இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. தீர்க்கதரிசனம் நம்ம எடுத்து படிக்க போனாக்க இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பாகன்னு சொல்லும்போது, ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள், உங்களை ராஜாக்கள் முன்பாக கொண்டு போய் நிக்க வைப்பாங்க. அந்த வசனம் நீங்க மறுபடியும் வாசிங்க. அதுதான் முக்கியமா நான் பார்க்க போறேன். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ம், ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து ம். ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இழுத்து துன்பப்படுத்துவோம். இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த வார்த்தை எந்த காலத்துக்கு அப்ளை ஆகும் சொல்றீங்களே? ஜெப ஆலயத்துக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாக அதிபதி முன்பாகவும் எங்க நிமித்தம் உங்களை எல்லாரும் பகைப்பாங்க, உங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிக்க வைப்பாங்க சொல்லும்போது, இப்போ நம்ம காலத்துல கூடிய சீர் என்ன பண்ணும் இது நிறைவேறும் நிறைவேறாதுங்களா? நிறைவேற இல்லைங்களா? யாரு முன்னாடி கூட நிக்க வைக்கலாம். நீங்க யாரு, உங்க நம்பிக்கை என்ன, உங்க விசுவாசம் என்ன சொல்லி அறிக்கை செய்யறதுக்கு வைக்கலாம். பட் அது எப்படி ஒரு நஷ்டப்படிக்க போறோம். பட் இப்போ சின்ன ஒரு நுணுக்கமான விஷயம் அங்க பார்க்கலாம். இப்போ ராஜாக்கள் இருக்கிறாங்களா? ராஜாக்கள் இப்ப இருக்கிறாங்களா? இல்லையே. அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறார் ஆண்டவர்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்துல ஒரு முடிவு வரப்போகுது. இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. இஸ்ரேல் எனக்கூடிய தேசத்துக்குள்ள ஆலயத்தை பெருசா பார்த்தாங்க, அதுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உங்களை, அதாவது நீங்க என்னுடைய பலியின் வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்றீங்க இல்லையா, நீங்க எனக்கு குறித்து சத்தியம் சொல்லும் போது ராஜாக்கள் முன்னாடி நிக்க வேண்டியதா இருக்கும். நின்னாங்களா? அது மாதிரி நின்று இருக்காங்களா? யாருங்களா? அப்போஸ்தல் பேதுரு போயிருக்காரா? அப்போஸ்தல் பவுல் பண்ணினாரா? பெலிக்ஸ் மாதிரி நின்னாருங்களா? அப்போஸ்தல் பவுல் நின்னாருங்களா? பல இடங்களை நின்று சாட்சி கொடுத்துருக்காங்க சகோதரர்களே. அதுக்கப்புறம் என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்பட்டாங்களா? பகைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் அத்தனை பேரும் எந்தெந்த தேசங்களுக்கு அப்போஸ்தலர் போனாங்களோ அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சாட்சியா மறைச்சிருக்காங்க ஒருத்தருமே. பட் இங்க என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்களேன். எல்லாரும் பகைக்கப்படும். அடுத்த நெக்ஸ்ட், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். அது இந்த காலத்துக்கும் சரி அந்த காலத்துக்கும் சரி சகோதரர்களே, அது உங்களுக்கு சாட்சி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பா ஏற்படும். கரெக்டுங்களா? ஸோ அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு வரக்கூடிய அநேக அனுபவங்களை அவங்க சாட்சியாக தான் கொடுத்தாங்க நான் பார்க்கிறோம். அப்போ இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு யூத யுகத்துக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு நான் பார்த்தோம். அதாவது 36 AD யூதகம் முடிஞ்சது. ஆனா தேசத்தையும் ஆலயத்தையும் முற்றிலும் அழித்து போடக்கூடிய காலம் வரப்போகுது என்ற வார்த்தையை கர்த்தர் சொல்லும்போது 70 AD கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போஸ்தலர்களுக்கு, உங்க ஓட்ட முடிச்சிருங்க. யாருக்கு? நமக்கு அவங்களுக்குங்களா? 70 AD உங்களுடைய ஓட்டத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க. அதாவது யூத யுகத்துடைய முடிவு முடிஞ்சிருச்சு. தேவனுடைய ஆலயம் முற்றிலும் அழிக்கப்பட போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி, உங்களுக்கு என்ன இண்டிகேஷன் கேட்டீங்கன்னா, எப்பொழுது எருசலேம்ல முற்றுகை போடுறாங்க நீங்க கேட்குறீங்களோ அப்போ நீங்க ரொம்ப சீக்கிரம் ஓட்ட முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுன்னு சொன்னார். இது வந்து அந்த அந்த நாட்களுக்கான முடிவை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? அப்போ 2வது வருகைன்ற பாடத்தை எடுக்கும்போது அந்த காலத்தை ஒரு முடிவை பத்தி பேசிட்டு போயிருக்காரு கர்த்தர். அது படிச்சாதான் நம்ம இந்த விஷயம் நம்ம நல்லாவே தெரியவா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் மத்த 24 நீங்க யாராவது வீட்டுல படிச்சிருந்தீங்க, ஒருவேளை ஒரு ஆர்டரா இருக்காது பாருங்களேன். அங்க வெவ்வேறு கான்செப்ட்ல பேசிட்டு வந்திருப்பாரு. ஆனா பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரசர்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? எருசலேமுடைய ஆலயம் முடிய போது, எருசலேம் முற்றிலும் அழிய போது, தேசம் அழிய போது என்பதுக்கான க்ளூ எங்க கொடுத்திருக்காரு கர்த்தர் பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21 20 வசனம் வாசிக்கலாம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். பாத்தீங்களா? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது நீங்க காணும்போது என்ன, நீங்க என்ன பண்ணோம்? எந்த அழிவு? அதனாலதான் பைபிள்ல நீங்க வந்து அநேக வசனத்தை படிக்கும் போது முடிவு காலம் பைபிள்ல சொல்லியிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? யார் அப்போஸ்தலர்கள் இருக்கும்போதே அந்த வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க சில இடங்கள்ல. அது என்ன முடிவு காலம் சொல்லுங்களேன்? எண்ட் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காலம் சொல்லுவாங்க. 2 விதத்துல பேசியிருப்பாங்க. அது ஒரு முடிவு காலம் எதுன்னு தெரியுங்களா? அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு முடிவு காலம் வந்துச்சு. அந்த முடிவு காலத்தை பத்தி பேசும்போது எல்லாமே ரொம்ப சீரியஸா பேசியிருப்பாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு முடிவு காலம் வந்துட்டோம். அப்போ நம்ம இங்க என்ன பேரலா கர்த்தர் சொல்றாருன்னா, யூத யுகம் முடியும் போது எப்படி ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துச்சோ, அந்த அழிவு வருவதற்கு முன்பாக எப்படி அப்போஸ்தலர்கள் ஓட்டம் முடிக்க வேண்டியதா இருந்துச்சோ, அதே போல இந்த 2வது உலகத்தின் முடிவுல கூட முற்றிலும் அழிவு வந்துடும். அதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்களுடைய ஓட்டத்தை நீங்க முடிச்சிருங்க என்ற அந்த கான்செப்ட்ல இப்ப கொண்டு வராரு இந்த விஷயத்தை. சோ அதனாலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எருசலேம்ல எப்போ முற்றுகை போடுறது நீங்க பாக்குறீங்களோ அப்போ நீங்க என்ன பண்ணிடுங்க. அடுத்த வாசிங்க. லூக்கா 19 20 21 வசனம் வாசிங்க.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது ம். அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். பாத்தீங்களா, அழிவு சமீபமாயிற்று என்று அறிவுங்கள். வேற எங்கேயாவது சகோதர சகோதரிகளை கர்த்தர் பேசியிருக்காருங்களா? எருசலேம் அழிவு பத்தி வேற எங்கன்னா பேசியிருக்காருங்களா? ஞாபகம் இருக்குங்களா? யாராவது சொல்ல முடியுங்களா? எருசலேம் அழிவு பத்தி, அந்த எருசலேமுக்கு போகும்போது கண்ணீர் பார்த்தீங்களா? அப்ப என்ன எருசலேமே, உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறிஞ்சு நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா? சத்துருக்கள் உன்னை எப்பக்கத்திலும் வணங்கி என்ன பண்ணுவாங்க, வணஞ்சு என்ன பண்ணுவாங்க, உன்னை முத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லீர் அதை அப்படியே அழைச்சிருவாங்க கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். அதே போல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எருசலேமே எருசலேமே கோழி தன் கொஞ்சம் எத்தனையோ விதத்துல சேர்க்க மனசா இருந்துச்சு, ஆனா உங்களுக்கு உங்கள் வீடு இடம் பாலாயிடம் சொல்லியிருக்காரு. கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாரு, உங்களுடைய வீடு பாலாக்கப்படும் என்ற வார்த்தையை சொல்லும்போது க்ளூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போஸ்தலர்களே உங்களுடைய அந்த ஒரு அழைப்பையும் தெரிந்துகளை உறுதிப்படுத்துவதற்கு நீங்க எருசலேமுடைய அழிவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்போ என்னோட கேள்வி என்ன தெரியுங்களா? 12 அப்போஸ்தலர்கள் எப்போ ஓட்ட முடிச்சாங்க? கேள்வி. எந்த காலத்துக்கு முன்னாடி ஓட்ட முடிச்சிட்டாங்க? யூதயுக முடிவு எப்போ, யூதயுடைய முடிவு எப்போ வந்துச்சுங்க? யூதயுடைய முடிவு எப்போ வந்துச்சு? யூதயுகத்துடைய முடிவு இந்த சார்ட்ல கூட அதெல்லாம் இருக்கும், நீங்க கூட வீட்டில் வச்சிருப்பீங்க. இதெல்லாமே இந்த கீழே எல்லாம் டேட்ஸ் போட்டிருக்கும். யூதயுகத்துக்கு முடிவு எப்போ வந்துச்சு? 36 AD. கரெக்ட். ஏன்னா அது எங்க ஆரம்பிக்குது? 454 BC ஆரம்பிச்சு கரெக்டா 36 AD முடியுது. கரெக்டுங்களா? அது 70 வீக் பத்தி பாக்குறோம். யூதயுகம் முடிஞ்சு. ஆனா அப்பவே சில்ட்ரன் ஓட்ட முடிச்சாங்க இல்ல, அப்பதான் சபையை ஆரம்பிச்சிருக்குது. அப்போ யூத யுகம் முடியுதுன்னு என்ன அர்த்தம்னா, யூத தேசத்துக்கும் யூதத்துடைய அந்த ஒரு ஆலயத்துக்கும் எல்லாமே முற்றிலும் எப்போ ஒரு முடிவு வருதுன்னு கேட்டீங்கன்னா, 70 AD எல்லாமே முற்றிலும் அழிஞ்சிருது. 69 AD வந்து ஆரம்பிக்குது. 70 AD டைட்டஸ் ராஜா வரார், முற்றுகை போட்டுறார். கிட்டத்தட்ட பிரதர் எல்லாம் தூதர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, 11 லட்சம் யூதர் கொல்லப்பட்டாங்க. 11 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த எருசலேம் ஆலயத்துக்கிட்ட. ஸோ அப்படின்னா அந்த எருசலேம் முழுக்க. ஸோ நம்ம இங்கே என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கோம் கேட்டிங்கன்னா, அப்படின்னா ஒரு முடிவு காலம் வர்றதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் பவுல், பேதுரு, யாக்கோபு, மத்தேயு, ஆண்ட்ரு, பிலிப்பு, பர்த்தலமேயு, அதாவது நதனேல், இவங்க எல்லாரும் எப்போ ஓட்ட முடிச்சிருக்கிறாங்க? அப்போ அந்த எருசலேம் இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்ட முடிச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தர் மாற்றம் ஓட்ட முடிக்காது இருந்தார். யாருன்னா? ஏன் அவர் மாற்றம் ஓட்ட முடியாது இருந்தார்? அவருக்கு தான் தேவன் சகல ரகசியம் 2000 வருஷம் எடுக்கிற அத்தனை ரகசியத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கு பத்மோஸ்ல வந்து அவர் காக்க வச்சார். இப்போ அவருடைய சூழல் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவர் இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்கிறாரு, அப்போஸ்தலர்களை பார்த்திருக்கிறாரு, எருசலேம் ஆலயம் பார்த்திருக்கிறாரு, தேசத்தை பார்த்து எல்லாமே இல்லாத முற்றிலும் அழிந்து ஒன்றும் இல்லாத அளவுக்கு கொண்டு போய் ரோம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்மோஸ் தீப்புல தனியா இருக்கும்போது எப்படி விசுவாசத்தை காத்துருப்பாரு அவர் அந்த டைம்ல? அவர் தனியா நின்று இந்த வேட்டத்தை எப்படி ஓடி இருப்பாரு? எப்பேற்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சுன்னு கேட்டா, அவருக்கே அந்த சபையில வேல்யூ இல்லாத போயிட்டு இருந்துச்சு. தெரியுங்களா? பைபிள் படிச்சு தெரியுங்களா? ஒரு சபையில ஒரு மூப்பர் என்ன பண்றாருன்னா, அவர் உள்ள விடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த காலத்துல. அவருக்கு அப்படிப்பட்ட சோதனை அவருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதினாரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதினா எல்லாத்தையும் எழுதி முடிச்சு தனியா கூட ஓட்டத்தோடி முடிக்கலாம். அதாவது இந்த பாதையில எப்பேற்பட்ட கடினமான அனுபவத்தை மதித்த நெருப்பு சூழ்ந்த அனுபவத்துல கூட இந்த ஓட்டத்தை வந்து கூட இருந்த அத்தனை அப்போஸ்தலர்கள் மரிச்சிருந்தா கூட தான் ஒருவரே அந்த பாத்திரத்துல பங்கு பெறுவதற்காக ஓட்டத்தோடு முடிக்கலாம்னு சொல்லக்கூடிய கிரேட் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் யோவான். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தது தெரியுங்களா? அவரு ஆக்சுவலி சபைக்கு நீங்க கிறிஸ்துக்குள்ள அன்பா இருங்கன்னு சொல்லி எழுதுனதுக்கான காரணம், இயேசு கிறிஸ்துவே மனுஷனா வரல என்ற ஒரு பொய் போந்து வந்துச்சு அந்த காலத்துல. அப்ப நின்னார் சத்தியத்துக்காக அவர். அப்போ பேதுரு கேட்பார் தெரியுங்களா பைபிள்ல, அவரை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்லி முடிச்ச உடனே இவரை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்பார். ஞாபகம் இருக்குங்களா? படிச்சிருக்க ஞாபகம் இருக்குங்களா? அப்ப என்ன சொல்றாரு? அவர் நான் வர வரைக்குமே இவரோட இருந்தா உனக்கு என்னன்னு கேட்பார். அப்படின்னு அர்த்தம்னா யோவான் மறிக்க மாட்டார நம்பிக்கை வருவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை சம்பந்தப்பட்ட அத்தனை சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சபைக்கான 2000 வருஷத்துக்கு தேவையான ஊழியத்தை வந்து ஒருவரா இருந்து செய்து முடிச்சுட்டு போற வரைக்குமே அவருக்கு தேவன் விசேஷமான பாத்திரத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தான்னு பார்க்கறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன குழு கிடைக்குது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீங்கன்னா, ஸ்டில் யாரு சத்தியத்துக்காக தேவதிட்டு நிறைவேறுவதற்காக உண்மைக்காக நிக்கிறாங்களோ முதல் அவங்க எல்லாரும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்னன்னாக்கா, அப்போஸ்தலர்களுக்கா இருந்தாலும் நமக்கும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களையும் என்ன தவறாத ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சத்தியத்துக்காக நீங்க நின்னீங்கனாவே அதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டாக்கா, ஃபர்ஸ்ட் உங்க சொந்த பந்தமா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், சவரசா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க கவனிக்க வேண்டியதுனாக்கா தவறாதான் புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன கேட்கும்போது 2 தீமோத்தி 3:12 வசனத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார் சபைக்கு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தி 3:12 வசனம் வாசிக்கலாம். அன்றியும்
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதுக்கான கமெண்ட்ரியில நீங்க போய் பாருங்களேன். ரொம்ப அருமையாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பிரதர் இங்கே 4th வால்யூம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சகோதரர்களே, யாரு தேவனோடு சத்தியத்தை இசைந்து சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது உண்மையா வாழ்றாங்களோ, கிறிஸ்து இயேசு நிமித்தம் துன்புறுத்தலுக்குள்ள கடந்து வருவாங்க. அடுத்து யாரு தேவனோடு நடக்கிறதுக்கு விரும்புறதுலையோ, அதாவது தேவனோடு யாரு சேர்ந்து நடக்கிறதுலையோ சகோதரர்களே, அவங்க இந்த ஏசா போல உலகத்தினுடைய ஆசபாசங்களை விட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க. அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும். அதாவது எப்ப சொல்றாரு? மேத்யூ சாப்டர் 24 இப்போ வந்துடலாம். 9, 10, 11 சொல்வாரு, அக்கிரமம் மிகுதியாக இருந்தனால அநேகருடைய அன்பு தணிந்து போயிடும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பிரதர் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ரியில் கேட்கும்போது, பிரதர் இங்க கொடுக்குற வால்யூம்ல கொடுக்கக்கூடிய விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு சொல்றீங்களா? அந்த வசனம் வச்சிடலாம். மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 8, 9, 10 வசனம் வாசிக்கலாம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் நீங்க பகைக்கப்படுவீர்கள். உண்மையாகவே சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியம் நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மள நீங்க சத்தியத்தை தொடர்ந்து கேட்க வர்றதுனால, பெரின் ஸ்டடிஸ் நல்லா நீங்க ஸ்டடி பண்ணிட்டு நீங்க பகிர்ந்து கொள்றதுனால, நீங்க சத்தியத்துக்காக ஒரு நேரம் செலவு பண்ணி ஒரு சர்வீஸ் அட்டென்ட் பண்ற வரதுனால உங்க சொந்த பந்தங்களால் நீங்க பகைக்கப்படுறீங்களா? தவறா புரிஞ்சுக்கப்படுறீங்களா? அவங்க கூப்பிடுற எல்லா இடத்துக்கும் நீங்க போகாம ட்ரூத்துக்கு நிக்கிறீங்களா? அவங்க உங்களை தவறதா புரிஞ்சுக்குவாங்க, உங்களை திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? அப்போ துக்கப்பட்டு அழுவலாமா? இல்ல. தேவனே, நான் அவங்க சித்தம் செய்து உங்க சத்தியத்துக்குள்ள நான் வளர்றதுக்காக நான் தவறாக தான் புரிஞ்சுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு உங்களுடைய சத்தியம் தான் எங்களுக்கு முக்கியமானது என்பதுக்கான ஒரு ஆர்வம் நமக்குள்ள உருவாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து சொல்றாரு 24 அதிகாரத்துல 11 வசனம், என் நாமத்தினா எல்லாரும் பகைக்கப்படுங்க. அடுத்த நிமிஷம் சொல்றாரு, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அந்த காலத்துல நடந்துச்சுங்களா? யாருக்கே நடந்துச்சு இந்த அனுபவம்? ஆண்டவருக்கே நடந்துச்சுங்களா? அதே போல இந்த சுவிசேஷம் முழுக்க சபையாருக்கு இந்த அனுபவங்கள் கடந்து வரும் சகோதரர்களே. சோ அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அப்பத்தில் புசிக்கிறவன் ஒருவனே எனக்கு துரோகம் செய்வார்னு சொல்லும் போது, இதே வார்த்தையை நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பாதையில் நடக்கும் போது சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த பாதையில் நடக்கும்போது நமக்கு அந்த அனுபவங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்பார்த்து வாழலாம் இந்த வாழ்க்கையில. ஏன் வாழலாம்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5 அதிகாரம் 12 வசனத்தின்படி நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் நீங்க பகைக்கப்படுவீர்கள். அதாவது அவருடைய நாமத்தினாலதான் இது மிகுந்த சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இது உலக மனிதருக்கு, மாம்சத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கு, மாம்சத்துல இருக்கிற சோழர்கள் இது புரிந்து கொள்ளவே முடியாது நம்ம அவர் கடைசி வரைக்கும். பட் ஒரு புது சிருஷ்டியை வாழக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அங்க என்ன சொல்றாருன்னா, உங்க பாத்திரத்தில் பங்கிடக்கூடியவங்களாகவே உங்களுக்கு துன்புறுத்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல டீட்ல பேசுறாரு. ஏன் இந்த பாயிண்ட் இப்ப நம்ம சொல்ல வந்துட்டு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2வது வருகை பத்தி ரொம்ப டீட்டெயிலா இப்ப நெக்ஸ்ட் படிக்க போறோம் அடுத்த பாட்டுல. ஆனா மேத்யூ சாப்டர் 24 verses 4 to 14 வரைக்கும் வரும்போது 13ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தை பேசுறாரு. 12, 13 வசனம் வாசிங்க. மேத்யூ 24 11 and 12 13 படிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். என்னைக்காவது இந்த வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு 24 அதிகாரத்துல டாக்டரினலா ப்ராஃபஸி பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல கேரக்டர் வைஸா ஒரு விஷயம் டச் பண்றாரு. அக்கிரமம் அதிகமாக ஆகிறதுனால அநேகருடைய அன்பு என்னடங்களா தணிந்து போயிடும் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லியிருக்கிற ஆண்டவர்? இதற்கான விளக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கிரமம் அதிகம் ஆகிறதுனால என்னங்களா அன்பு தணிந்து போய்விடும் என்ற ஒரு வார்த்தை கர்த்தர் பயன் சொல்றார். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, என்ன எவிடன்ஸ்? எனக்குள்ள கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அன்பு, சத்தியத்துக்காக இருக்கிற அன்பு, தேவன் பேர்ல இருக்கிற அன்பு, சகோதர பேர் அன்புல கம்மியா இருக்கு அதிகமா இருக்கான்றது எப்படி புரிஞ்சுக்க முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, பிரதர் ஒரு சில முக்கியமான கான்செப்ட் சொல்றாங்க சரஸ்வரி. அதாவது நீங்க வாய்ப்பு இருந்தா கூட நீங்க கமெண்ட்ரியை பார்க்கலாம். வால்யூம் 4th வால்யூம் 12 சொல்லி படிக்கலாம். முதலாவது நீங்க கேட்டீங்கன்னா, அன்பு எப்படி கம்மியாவதான்னு கேட்டா சகோதரர்களே, முதலாவது சத்தியத்தின் இருக்கக்கூடிய அன்பை அவர்கள் குறைச்சுக்குவாங்க. நோட் பண்ணிடுங்க. பாருங்களேன், இப்போ உங்களையும் என்னையும் பாபிலோன்ல இருந்து கொண்டு வந்தது எதுங்க? ட்ரூத் தானே.
அந்த ட்ரூத் கேட்கும்போது நம்ம எப்படி இருந்துச்சு நம்ம மனசு? அடுத்த வாரம் என்ன சத்தியம், அடுத்த வாரம் சத்தியம், அப்படித்தானே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொன்றும் சத்தியத்தை பேஸ் பண்ணி தான் உள்ள வந்தோம். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சத்தியத்தை என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக தான் வளர்ந்துட்டு போகணும். அதானே சத்தியத்தின் வெளிச்சம். அதாவது நீதிமானோட வெளிச்சம் இருக்குமா? நம்ம ப்ராவ்ஸ் 4:8 படிக்கிறோம் இல்லையா? அது பிரகாசிக்கிறது போல பண்ணா தினந்தோறும் பிரகாசிச்சுட்டே போகும். வால்யூம் 1ல பிரதர் சொல்றாரு, முதலாம் வால்யூம்ல பிரதர் சொல்லக்கூடிய கான்செப்ட் முதல் பாடத்துல சொல்றாரு, வெளிச்சம் உங்கள்கிட்ட வந்துச்சு. ஆனா வெளிச்சத்தோடு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா வெளிச்சத்தோடு போயிடலாம். ஆனா வெளிச்சம் யாருக்காகவும் என்ன பண்ணாது, காக்காது. யாருக்கும் காக்காது. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நமக்கு சத்தியம் கிடைக்கும் போது சத்தியத்தின் மேல அன்பு விடுறது எப்படிங்க அப்படின்னா, இப்போ சத்தியத்தின் மேல் அன்பு கம்மியாயிரம் என்ன சொல்லலாம்னு கேட்கும்போது சொல்றாருன்னா, சத்தியத்தின் மேல் அன்பு குறைஞ்சிரும்னு சொன்னால் சத்தியத்தை வாசிப்பது, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது, சத்தியத்துக்காக வாழ்ற அன்பு மெதுவா கிராஜுவலா கம்மியாயிடும். அந்த ட்ரூத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படியே குறைஞ்சிடும். அதுக்கு இன்னும் வெளிப்படை எப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா, சொல்றீங்களே, தேவன் பேரில அன்பு குறைஞ்சிடும். தேவன் மேல அன்பு செய்யற விஷயங்களே, தேவன் பேர்ல இருக்கிற அன்பே நாடுங்களா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாரையும் சத்தியத்தை கூப்பிட்டு தேவன் தானே. இப்ப தேவன் பேர்லும் தேவனுடைய சத்தியத்தின் பேர்ல அன்பு கம்மி ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன வரும் அந்த இடத்துல? இப்போ தேவன் பேர்லயும் தேவனுடைய சத்தியத்தின் பேர்ல அன்பு கம்மி ஆயிடுச்சுனாவே அதுக்கப்புறம் என்ன வரும்? மத்தவங்க மேலதான் அன்பு அதிகமாகும். கரெக்டுங்களா? தேவனுக்கு மாறாக என்ன இருக்கு? உலக சம்பந்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சத்தியம் இல்லாத உலக சம்பந்தப்பட்ட விஷயம், அது மாதிரி தான் அதிகமா அன்பு வரும். அப்போ பிரதர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தேவன் பேரில் இருக்கிற அன்பு கம்மி ஆயிடும். எப்போ தேவன் பேர்ல இருக்கிற அன்பு ஒருத்தருடைய வாழ்க்கையில குறையுதோ, நம்ம கிளியர் நோட் பண்ணலாம், நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்கோ தேவனை பிரியப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டேன். ஸோ செகண்ட் எவிடன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, எப்போ சத்தியத்தின் மேல ஒருத்தருக்கு அன்பு கம்மி ஆகுதோ தேவன் பேர்ல அன்பு கம்மி ஆயிட்டு இருக்கும். அப்புறம் தேவனை அங்க பிரியப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் மெதுவா குறைஞ்சிரும். இது நடக்கும்ன்றார். நடந்துச்சா? அப்போஸ்தலர் காலத்துல நடந்துச்சா? சொல்லுங்களேன், அப்போஸ்தலர் காலத்துல நடந்துச்சா? இது ஒவ்வொரு சபையில நடந்துச்சா? எபேசு சபை, கொலேசு சபை, கொரிந்து சபை, கலாத்திய சபையில சொல்றாரு, நீங்க ஆரம்பத்துல இந்த சத்தியத்தை கேட்கும்போது உங்க கண்ணை கூட பிடுங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆயத்தமா இருந்தீங்களே, எங்க போச்சு அந்த அன்பு? எந்த மாதிரி வரும்போது தூதன் போல ஏற்றுக்கொண்டீங்களே, இப்ப சத்தியத்தை சொன்னதா நான் உங்களுக்கு சத்ருவாயிட்டேன்னு சொல்லி கேட்பாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆவியில ஆரம்பிச்ச நீங்க ஏன் மாம்சத்துல முடிக்கிறீங்க ஆரம்பிப்பாரு. அப்ப ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆரம்ப நாட்கள்ல சத்தியத்து மேல அன்பு கம்மியா இருக்குது, தேவன் பேர்ல அன்பு கம்மியா இருக்குது, பொய்யான உபதேசம் உள்ள என்ட்ரி ஆயிருக்குது. சாத்தானுடைய ஒரே டார்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரஸ்வதி, இந்த உண்மையான சத்தியத்துக்கு வரும்போது ஒரு சோதனை கொடுத்துருப்பான் பாஸ்டர்ஸ் மூலமாக, அது இப்போ வராது. அதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ள உறுதியா இருக்கும்போது இந்த மாம்சத்துல சில சோதனை வந்திருக்கும், அதை ஜெயிச்சிருவோம். இப்போ பார்க்கும்போது சகோதர சோரிகளே, எந்த விதத்துல எப்படி வருதுன்னே நமக்கு இந்த டைம்ல புரியாது. யார் வழியா வருது, எப்படி வருதுன்றதே புரியாது. ஆக மொத்தத்துல சாத்தானுக்கான ஒரே திட்டம் என்ன தெரியுங்களா? இந்த சத்தியத்தை நீங்க நிக்க கூடாது, அவ்வளவுதான். எல்லாரையும் வளைச்சு போட்டு அந்த காலத்துல வச்சிருக்கிற சாத்தானுடைய அண்டர்ல நாம் எப்படியாவது இருந்தோன்றதுக்காக உன்னை சத்தியத்தை படிக்கக்கூடாது, சத்தியத்துல இருக்கக்கூடாது, சத்தியத்துல வளரக்கூடாது, சத்தியத்துல வெளியே போயிடணும். அவனுடைய ஒரே நோக்கம் என்ன? நம்மளுடைய ஸ்பீடு குறைக்கணும், அவ்வளவுதான் அவனுடைய பிளான். அதனாலதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரமான செயல் அநேக விஷயம் போகும்போது என்ன சொல்றாரு, அடுத்து நான் பாக்குறோம், எப்போ தேவன் பேரில் இருக்கக்கூடிய அந்த அன்பு குறையுதோ தேவனை பிரியப்படுத்துவதில் குறைஞ்சிருவோம். மூன்றாவது எவிடன்ஸ், சத்தியத்தை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவங்களாக காணப்பட மாட்டோம். மூணாவது எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, விட்னஸ் பண்ணக்கூடிய ஆர்வம் அப்படியே குறைஞ்சிடும் சொல்றேன். அப்படி குறையும் போது நாலாவது தான் கொஞ்சம் சீரியஸாக இருந்துச்சு. அதை யோசிக்கும் போது ரீபிரின்ஸ் நம்பர் 5857, அதாவது இதில் என்ன சொல்றாருன்னா, தவறான எண்ண உடையவர்களாக காணப்பட்டுடுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். அதாவது இதெல்லாம் டீட்டெயிலாக பேசுறாரு. ஸோ அப்படின்னா இந்த கடைசி நாட்கள் 24 அதிகாரத்தை சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கும்போது முதலாம் சபைக்கிறது நடக்கும், 7ஆம் சபைக்கிறது நடக்கும். பட் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்கும்போது அன்புக்குரிய சோரசோரிகளே, ஒரு சத்திய வெளிச்சத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை ஒன்று இருக்கு, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை ஒன்று இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை வந்திருக்கும் போது அவங்க கேட்கும்போது ஒரு முடிவு காலத்தை பத்தி கர்த்தர் அந்த இடத்துல பேசியிருக்கிறார். அந்த முடிவு காலத்துக்குள்ளவே இந்த ஓட்டத்தை முடின்னு சொல்லி கர்த்தர் அங்க பேசுறார். அந்த முடிக்கும் போதே சகோதர சோரிகளே, நீங்க கொஞ்சம் ஆபத்து நாட்களை வருவதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு எருசலேமுடைய அழிவு வரப்போது முன்னாடி நீங்க உங்களுடைய ஓட்டத்தை நீங்க முடிச்சிருங்கன்ற வார்த்தை நாங்க கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அடிஷனலா இப்போ ஒரு மிகப்பெரிய ட்ரூத் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். என்ன சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலேயே இதுதான் முதலாவது வரைக்கும் தான் முடிவு நினைச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க.
அப்படின்னா நான் முதல் வருகை தான் வந்திருக்கேன்னு மட்டும் நீங்க எடுத்துறாதீங்க. 2வது வருகையும் ஒன்று இருக்குதுன்ற விஷயத்த அங்கேயே சொல்லிட்டு போயிருக்காரு. அது சொல்றதுக்கான குழு எடுக்கிறா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாற்ற சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது மாற்றம் முக்கியம் கிடையாது. அதாவது நீங்க மாற்ற சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வது முக்கியம் கிடையாது. இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் என்ன பண்ணும், அறிவிக்கப்படணும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கன்னு சொல்ற. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க தேசம் மாற்றமே இது பெற்றுக்கொள்வாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இன்னொரு சத்தியம் இருக்குது. இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார். 14th வசனம் வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த கேள்வி, இந்த வசனத்தின் கேள்வி எவ்வளவு பேருக்கு இருந்துச்சுங்க? எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆமா, இந்த உலகம் முழுக்க இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சா இல்லையான்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அது அறிவிக்கப்படல. ஆனா 7ஆம் சபை காலத்துல அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரும்போது முடிவு காலம் வரைக்குமே அறுவடை, அந்த அந்த நிலத்துல கோதுமை வளரும் போது என்ன பண்ணிட்டாரா சத்ரு? களையை போட்டாருங்களாம். ஏன் வளரட்டும் ரெண்டும் சேர்ந்து பரவாயில்ல, ஆனா முடிவு காலத்தை என்ன பண்ண அனுப்புவேன், அறிவாவை கொண்டு தூதர்கள் வெட்டுவாங்க சொல்லும் போது 1874 இருந்து 1ஆம் வருடத்துல ஆரம்பிச்சது. 1878 இதோ பாபிலோன் விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லி வார்த்தை இருக்கு இல்லையா புதிய ஏற்பாடுல? எருசலேமே எருசலேமே உன் வீடு பாழாக்கப்படும் சொல்லி எப்படி ஒரு முடிவு காலத்தை பத்தி அங்கே சொன்னாரோ, இயேசு கிறிஸ்து 2வது வருகை வந்ததுக்கு அப்புறம் அதே வார்த்தை பெயர் சபைக்கு சொல்லுவாரு. மகா பாபிலோன் விழுந்தது, குழப்பம் நிறைந்தது, ஆத்துமா சாகாது, ஆவியானவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை, நரகத்தை பத்தி பொய்யான நம்பிக்கை, இந்த மாதிரி அநேக குழப்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சபையை விட்டு, என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வாருங்கள்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருவார். அப்படி வந்த ஜனங்க என்ன பண்ண தெரியுங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்த ஜனங்க இப்போ அப்போஸ்தலர்களுக்கு காட்டிலும் அவங்க எல்லாம் உயிர்த்தெழுதல் ஆயிட்டாங்க. இப்போ 7ஆம் சபை காலத்துல வாழ்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் நீங்க கேட்டீங்கன்னா, பல இடங்கள்ல சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. யூரோப்பு முதல் கொண்டு அமெரிக்கா, அப்புறம் மற்ற இது போன்ற அநேக இடங்கள்ல, இந்தியா முதல் கொண்டு எல்லாத்தையும் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு கடைசி எங்க வந்திருக்குது? இப்போ இந்த இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. மற்ற எல்லா இடங்கள்லயும் அறுவடைகள் அப்படியே குறைய கடைசி எங்க வந்திருக்குது. இப்போ பாடத்துடைய கன்க்ளூஷன் வந்துடலாம். 4 to 10 வரை 14 வரைக்கும் ரொம்ப சுருக்கமா பார்த்துருக்கிறோம். பட் இன்னும் டெவிட்ல நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 14th வசனம் இருக்கு இல்லையா, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும், அப்பொழுது என்ன பண்ணும்? இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவரை பத்தி அங்க பேசுறாரு. அங்க ஏதாவது ரட்சிப்பு பத்தி பேசுறாரா? அதாவது எல்லா தேசத்துல இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, அப்பதான் முடிவு வரும் சொன்னாருங்களா? அங்க என்ன சொல்லியிருக்காரு? அப்படின்னா ஒருவேளை நீங்க சொல்லும் போது அங்க ஏத்துக்கலனாக்கா பரவாயில்ல, அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க சத்தியம் பேசிக்கலாம் கேட்டு வரலன்னா கூட நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? இது ஜஸ்ட் என்ன தெரியுங்களா, அவங்க கன்வெர்ட் ஆகணும், அதுல அவங்க மனம் திரும்பி உள்ள வரணும்ன்றதுக்காக கிடையாது. உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் ஒரு ராஜ்ய உலகத்துல வரப்போகுதுன்னு சொல்லி ஜஸ்ட் சாட்சிக்காக என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். எத்தனை பேர் நம்ம அறிவிச்சோம் லாஸ்ட் வீக்ல? சொல்லுங்களேன். இந்த ஒரு வாரத்துல எத்தனை பேர் ட்ரெயின்ல போகும்போது, நம்ம வீட்டுக்கிட்ட கடைக்கு போகும்போது, ஒரு பால் வாங்கும்போது, ஒரு டீ பவுடர் வாங்கும்போது, நம்ம ரிலேஷன் சந்திக்கும் போது யாரெல்லாம் சொன்னோம் ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொன்னோம்? அதெல்லாம் வாய்ப்புங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ விட்னஸ் பண்ணிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அவங்க ஏத்துக்க மாட்டாங்க 100%. ஆனா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. அந்த பிரதர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மேத்யூ 13:39, அதாவது அநேக தேசத்துக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சுன்னு சொல்றாரு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வெறும் விட்னஸ்க்காக தான் ஜனங்க கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் மேக்சிமம் எவ்வளோ சகோதரன் பேசிக் கிளாஸ் எடுக்கிறாங்க, அறுவடை ஊழியம் பண்றாங்க, எல்லாமே செய்தா கூட ரொம்ப பேர் இப்போ வருத்தம் கிடையாது. ஆனா ஏன் சோர்ந்து போகாம செய்யறாங்க? ஏன் செய்யறாங்க சொல்லுங்களேன்? ஏன் நம்ம செய்யறோம்? ஏன் சோர்ந்து போகாம ஒத்துருக்க அறுவடை ஊழியம் செய்யணும்? காரணம் என்ன? சாட்சிக்காக அது அறிவிக்கப்படும். அது மாத்திரமில்ல, ஒருவரும் கிரியை செய்யாத ராவு காலம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நாம் அறுவடையை நிறுத்தக்கூடாது. அறுவடையை ஆரம்பிச்சவர் யாரு? தேவன். அவர் நிறுத்துவார். அதனால யாராவது உங்கள்கிட்ட என்டியோ சபை 1,44,000 பேர் முடிஞ்சிட்டாங்க அப்படி சொன்னாலும் காதுக்குள்ள நம்ம கேட்டக்கூடாது. ரெண்டாவது, யாராவது நம்ம சபையில திரளான கூட்டம் கூட ஆக மாட்டோம்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபெலோஷிப் கட் பண்ணணும். ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி பைபிள்ல எந்த எவிடன்ஸ் நமக்கு வெளிப்படுத்தல.
அதே மாதிரி யாராவது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரலன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆரம்பிச்சாங்கன்னா இதே சத்தியம் கேட்டுங்க, அவங்கள மார்க் பண்ணணும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், ஏங்க மார்க் பண்ணணும்? காரணம் என்ன சொல்லுங்க, என்ன ரீசன் சொல்லுங்களேன்? ஏன் 2ஆம் வருகை வரல நீங்க மார்க் பண்ணுவீங்க? ஏன் சொல்லிட்டு ஒரு ரீசன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு சொல்ற காரணம் என்ன? சத்தியம் அவங்களது கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை பார்வை வேறு மாதிரி பார்த்துருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் சத்தியம் தேவந்து தீர்க்கதரிசனம் நிறைவேறின அந்த பார்வையிலேருந்து பார்க்கும்போது என்டையர் தேவனுடைய தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறின காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்து 2ஆம் பிரசன்னம் வந்து தான் இத்தனை சத்தியத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் வந்துட்டாரான்றதுக்கு, ராஜ்யம் ஆரம்பிச்சிட்டாரான்றதுக்கு 7 ப்ரூஃப் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வர நாட்களில் படிக்கலாம். ஸோ சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, முதலாவது தேவன் தான். இந்த உலகத்திலேருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துக்கிறது தேவன் தான் முதல் ஸ்தானம். 2வது அவருடைய சத்தியம் தான் 2வது ஸ்தானம். அதுக்கப்புறம் தான் யாருங்க சொல்லுங்களேன்? அதுக்கப்புறம் தான் சகோதர சகோதரி. இந்த சகோதரர் நமக்கு எப்படி பழக்கம் இருக்கிறாங்க? நமக்கு எனக்கு உங்களுக்கு எப்படி பழக்கம் தெரியும் சொல்லுங்க? எப்படி தெரியும்? என்ன உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த சகோதரர்களுடைய ஐக்கியமே இந்த டாக்டரை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, போயிட்டு சான்ஸே இல்லைங்க. அதனால தான் நம்ம உலகத்தை விட்டு வந்திருக்கோம். அதான் பலன் விட்டு வெளியே வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்துக்காக உயிர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அதாவது இது உயிர் பண்ணாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிரதிநிதிகளாக வாழ்றதுக்காக நிற்கணும். ஜஸ்ட் 4 to 14 ஜஸ்ட் மேலோட்ட மாற்றம் பார்த்துருக்குறோம். அதாவது அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு முடிவு வரும். அந்த முடிவை பற்றியும் அப்போஸ்தலர் சொல்லிட்டாரு. மகாபுத்திரம் வருவதற்கு முன்பாக இங்கே கூட சபையாரெல்லாம் ஓட்ட முடியுன்ற குழு அதில் இருக்குது. பட் தொடர்ந்து நம்ம மத்தேயு 24 சாப்டரில் நம்ம டீட்டில் நம்ம அடுத்து நான் படிக்க போகிறோம் சகோதரிகளே. இங்கே பாடத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். தேங்க்யூ. இது சம்மந்தப்பட்ட கேள்விகளை கூட எதாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய பாடங்களில் சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு சில டைம் நமக்கு கொடுக்கப்பட்டு டிஸ்கஷன் பண்ணலாம் சகோதரிகள். இங்கே பாடத்தை நிறைவு செய்கிறோம். தேங்க்யூ.